Good morning students, I am MRK. Today 10th Maths class chapter 1 exercise 1.1 7th sum. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது important 5 marks only. Okay students, good. First what is given? இது descriptive formல கொடுத்துருக்கு 7th sum. The set of capital A அப்படின்ற செட் வந்து the set of all natural numbers less than 8 அப்படி கொடுத்துருக்கு. அதாவது இயலெண்கள் நேச்சுரல் நம்பர்னா இயலெண்கள் லெஸ் தென் 8னா 8 விட குறைவான இயலெண்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எடுக்கையில் 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணி அதை எடுத்துடணும். கிவன் கொஸ்டின்லேருந்து ஆன்சருக்கு எடுக்கையில் கிவன் கொடுத்து கேபிட்டல் ஏன்ற செட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றையில் 1 2 3 4 5 6 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் லெஸ் தென் 8 நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 கொடுத்துருக்கு. பி ப்ரைம் நம்பரில் வந்து 1 வராது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம், அது அப்படியே போகும், 11 வரலாம், அப்படியே போகும். ஆனால் லெஸ் தேன் 8 அப்படின்னு சொல்கிறனால நம்ம கவுண்டிங்கில் இதை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். சரிங்களா? அப்போ பின்ற செட்டில் நம்ம டினோட் பண்ணோம்னா கேபிட்டல் பி அப்படின்றத நம்ம எடுத்தோம்னா ரோஸ்டர் ஃபார்மில் 2 3 5 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு சின்ற செட்டை எடுத்தோம்னா செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான்டா தம்பி இருக்கும், அது இந்த 2 அப்படின்றது. ஓகே, 2 அப்படின்றது தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே, குட். இப்போ ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்குன்னு பார். சம்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்கோ அதைத்தான் முதல்ல செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம எழுதியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படியே டேரெக்டாக செஞ்சிடவா. இந்த அருக்கு ஏ, இந்த அருக்கு பி. இன்டர்செக்ஷன் மீனிங் காமனாக இருக்கணும், ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கணும். இந்த இதில் இருக்கு பாரு 2, இதில் 2 இருக்குது பாரு, 3 இருக்குது பாரு, 3 இருக்குது பாரு, 5 இருக்குது பாரு, 5 இருக்குது, 7 இருக்குது, 7 இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக எழுதிக்க. 2 3 5 7 இதுதான் காமனாக உள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியை கிடைக்கிற ஆன்சரோட சியை கிராஸ் பண்ணுறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2 3 5 7 கிராஸ் சி. வாட் சி? 2 என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. கிராஸ் பண்ணையில் இந்த அடுத்து பேர் எடுத்து பண்ணையில் 2,2 ஃபஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 3,2, நெக்ஸ்ட்டு 1 5,2, நெக்ஸ்ட்டு 1 7,2. ஓகே ஸ்டூடெண்ட், செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்எஃப் முடிஞ்சு. அப்புறம் கொடுத்துட்டேன், ஒன்று நேம் பண்ணிட்டேன். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வரையில் பார்த்து பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி. ஏன்ற செட்டை எழுதுகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சின்றதில் 2 அப்படின்றது இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம பேர் பண்ணையில் கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணையில் 1,2, அடுத்து 2,2, அடுத்து 3,2, நெக்ஸ்ட்டு 4,2, நெக்ஸ்ட்டு 5,2, நெக்ஸ்ட்டு 6,2, நெக்ஸ்ட்டு 7,2 க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராக்கெட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? பி கிராஸ் சி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பி கிராஸ் சி இருக்குது. அப்போ பி கிராஸ் சி. ஓகே ரைட். பி செட்டு என்ன இருக்குன்னு பாரு. 2, 3, 5, 7 கிராஸ் சி வந்து 2 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஈக்குவல் டு, அப்போ 2,2 ஃபஸ்ட்டு 1 வந்து பேர் இருக்குல்ல, இந்த எடுத்து இதில் பண்ணையில் 2,2, நெக்ஸ்ட்டு 3,2, நெக்ஸ்ட்டு 5,2, நெக்ஸ்ட்டு 7,2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் என்ன செஞ்சுருக்குன்னு பாரு. ஏ கிராஸ் சியவும் பி கிராஸ் சியவும் என்ன செஞ்சுருக்காங்க கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் மீனிங் காமன், ரெண்டுலேயுமே எது இருக்கோ அதைத்தான் எழுதணும், எடுத்து எழுதணும். அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி நிதானமாக பார்த்து எழுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்கோ. சரி, இந்த 2,2 இருக்குது, இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு 3,2 இருக்குது, இந்த இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5,2 இருக்குது, இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு 7,2 இருக்குது, இந்த இருக்குது. அப்போ இந்த செட்டு ஃபுல் அப்படியே வருது. எழுதிடுமா? 2,2 ஒரு பேர், அடுத்து 3,2 ஒரு பேர், அடுத்து 5,2 ஒரு பேர், அடுத்து 7,2 ஒரு பேர் க்ளோஸ் ப்ராக்கெட். இது செகண்ட் அப்படி நேம் பண்ணிட்டேன். அப்போ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்த்து ஈக்குவலாக இருக்கான்னு பாரு.
2,2 இருக்குது, 3,2 இருக்குது, 5,2 இருக்குது, 7,2 இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி LHS = RHSன்னு எழுதுனா போதும். இருந்தாலும் கொஸ்டினை எடுத்து எழுதிக்க, என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க. ஃபைண்ட் பண்ண சொன்னதை A intersection B cross C = A cross C intersection B cross C. Okay students, good. Thank you.